இன்றைக்கு நம்ம இந்த 7 வார்த்தைகளை தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் தம்முடைய மறைபொருளை இன்றைக்கு வெளிப்படுத்தி இந்த வார்த்தைகளுக்கு உண்டான காரியங்களை இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இடைப்படுவாராக. இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய மறைபொருளை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எஸ்டி 3வது அதிகாரம் 34வது வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி முதல் வார்த்தை மன்னிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் சிலுவையிலே தேவன் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறும்படியாக நாம் இந்த வேளையில் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் 7 வார்த்தைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினார். அதில் முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர் பேசின முதல் வார்த்தை என்னது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தான் முதல்ல அவர் வாயை திறந்து அந்த நேரத்தில் அவர் பேசின வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் எப்படி அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பயங்கரமான ஒரு பாடு. ஆனால் அந்த நேரத்தில் யாராவது யோசிக்க முடியுமா மற்றவர்களை குறித்து? ஒரு சரீரத்தில் இவ்வளோ பாடு, நம்ம சாகுற நிலைமையில் இருக்கிறோம். நம்மளால் ஒன்று கூட நம்மளுடைய சரீரத்தை நம்மளால் அசைக்கக்கூட முடியல. 3 ஆணிகளில் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாரு? சுற்றிலும் அவ்வளோ ஜனங்க, அவங்க என்ன செய்கிறாங்க? சேவகர்கள் நிற்கிறாங்க. அவரை விசுவாசித்தவர்கள், அவரை தேடினவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பார்க்குற. ஒரு சிலர் அழுகிறாங்க, ஒரு சிலர் அவங்கள என்ன செய்கிறாங்க? அவரை குத்திட்டோம், அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க? சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? இவர்களை என்ன செய்யுங்க ஆண்டவரே, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு நிலைமை. அதில் அவர் பிதாவை நோக்கி அவரை செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். இது ஒரு விதமான ஜெபம். அவர் தனக்காக ஜெபிக்கலை, அங்கே இருக்கிறவர்களுக்காக சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நெருக்கமான ஒரு நேரத்தில், போராட்டமான சூழ்நிலைகளில் நம்மளை நோக்கி நம்மளை குறித்து நாம் சிந்திப்போமா? மற்றவர்களை குறித்து நாம் யோசிப்போமா? நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது? அதுதான் நம்ம மனுஷீகமாக என்ன செய்வோம்? நான் எப்படி இருக்கேன்? இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி கடந்து வருவேன்? இந்த போராட்டத்திலேருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி கடந்து வருவேன்? அதுதான் நம்ம யோசிப்போம். ஆனால் மற்றவர்களை குறித்து நாம் சிந்திக்க மாட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல, பிதாவே நீங்கள் என்ன செய்யுங்க, இவர்களை மன்னியும், இவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. மன்னிப்புன்றது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. மன்னிப்பு என்பது, மன்னிப்பு நம்மளுக்கு இல்லை என்று சொன்னால் நம்மளால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள கடந்து போக முடியாது. அது அங்கே இருந்த ஜனங்கள் அறியலை, ஆனால் தேவன் அறிந்ததுனால இவர்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னிங்க. ஏன்? அவங்களுக்கு தான் என்ன செய்கிறோன்னே அவங்க தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஹல்லேலூயா. அவரை தான் ஆராதிக்கிறாங்க, அவரை தான் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. மேசியா வருவார்னு சொல்லி அவங்க தேடினாங்க. அவர் அங்கே வந்திருந்தார். ஆனாலும் அவங்களுடைய கண்கள் என்ன செய்யலை? அவரை காணலை. அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளலை, அவங்க நம்பலை. அவர் தான் இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கலை. அவரையே என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவர்களுடைய அறியாமையை நினைத்து அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறோன்னே தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்களுடைய பாவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. அவருக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு
எல்லா ரைட்ஸும் உண்டு, அதிகாரம் உண்டு, இருக்கா இல்லையா? ஏசப்பாவுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதை நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்து பார்த்தால், மத்தேயு 9:6 வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஏசப்பா தான் சொல்றாரு, பூமியில பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் இங்க சிலுவையில் அவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவங்களை நான் மன்னிக்கிறேன்னு அவர் சொல்லல. பிதாவே இவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க இவங்களை என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஏன்? எதனால? அவர் சிலுவையில நமக்காக எல்லா பாவத்தையும் சுமந்தவராய் அவர் தம்மை தாமே பாவமாக்கினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையில அவர் எதனால சிலுவையில் அடிக்கப்பட்டாரு? நம்மளுடைய எல்லாருடைய உலக பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டு அவர் சிலுவையில அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லாம, பிதாவே இவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு என்பது ரொம்ப விலையேற பெற்றது. அந்த மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அந்த ஜனங்கள், என்னை குத்தினவர்கள் மன்னிக்கப்படணும், என்னை அடிச்சவங்க இந்த இடத்துல மன்னிக்கப்படணும், என் மீது துப்பினவங்க இந்த இடத்துல மன்னிக்கப்படணும். அந்த இருந்த சூழ்நிலையை மாத்திரம் அவர் பார்க்கல. இதுவரை என்னை என்ன செய்தாங்க? ஓசன்னான்னு சொல்லி ஜனங்க பாடிக்கொண்டு வந்தாங்க. ஆனா அவர்களே என்ன செஞ்சாங்க? சிலுவையில இவரை அறையும் என்று சொல்லி பேசினாங்க. விரோதமா பேசின ஜனங்களுக்காக அந்த இடத்துல சொல்றாரு, இவர்களை மன்னியும், இவர்களுடைய பாவங்களை மன்னியும். எனக்கு ரொம்ப ஃபேவரா இவங்க எல்லாரும் இத்தனை நாள் என்னை பேசினாங்க. ஆனா கடைசி சூழ்நிலையில என்ன செய்துட்டாங்க? என்னைய சிலுவையில, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அவர் சொல்றாரு, இவர்களை என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஆண்டவர் பிதாவின் இடத்துல நோக்கி அவர் ஜெபிக்கிறார், ஜெபம் செய்கிறாரு. இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இதுல நம்ம ஒன்று பார்க்க வேண்டும். இதுல மன்னிப்பதுல ஒரு 2 விதமான மன்னிப்பு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நாம மன்னிக்கிறது, நாம மற்றவர்களுக்கு என்ன செய்யறது? இப்ப நமக்கு விரோதமா ஒருத்தர் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அவங்க மன்னிக்கிறோம். இன்னொன்று, நாம மன்னிப்பு கேட்பது, மற்றவர்களிடத்துல மன்னிப்பு கேட்பது. நம்ம யார்கிட்டயாவது நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களையும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மூன்றாவதாக நாம் ஒன்று பார்க்கலாம். இது மற்றவருடைய பாவங்களை மன்னிக்குமாறு ஜெபிப்பது. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்காவது நம்ம ஜெபிச்சிருக்கோமா? யாரோ ஒருத்தர் செய்த பாவத்திற்காக நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இது ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நம்மளை அவர் பார்க்கவே இல்லை, யாரோ செய்த பாவங்கள். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? பிதாவின் இடத்துல இவர்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே, 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஏசப்பா என்ன செய்யறாராம்? நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறார். நாம என்ன செய்யறோம் இந்த வேளையில? எத்தனை பேருக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில நம்மளோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வரும் பொழுது மோசே என்ன செய்தார்? வழி நடத்தி கொண்டே வந்தார். ஆனா அநேக இடங்களில இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு என்ன செய்தாங்களாம்? கோபம் ஊட்டினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? கோபம் ஊட்டினாங்க, முறுமுறுத்தாங்க, அநேக காரியங்களை பண்ணாங்க. அப்ப செய்யும் பொழுது மோசே என்ன செய்தாரு? அவர்களுக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரே, நீங்க தான் இவங்களை நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்களே இவர்களை அழித்து விட வேண்டாம். அவர்களுக்காக திறப்பிலே நின்றார் மோசே. ஹல்லேலூயா. 106வது சங்கீதம் 106 23வது வசனம். சங்கீதம் 106 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி மோசே முன்னாடி போய் நின்னாராம். ஹல்லேலூயா. அவங்க தப்பு செய்தாங்க. அவங்க மோசே கிட்ட வந்து தப்பு செய்யல, மோசேக்கு விரோதமா அவங்க நிக்கல. ஆனா அவங்க பாதை தவறி போறாங்க. தேவனை வணங்காதபடிக்கு அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது மோசே என்ன செய்யறாரு? நீங்க இவங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்காக அவர் திறப்பில போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. நாம எத்தனை பேருக்காக நம்ம திறப்பிலே போய் நாம நிற்கிறோம்? எத்தனை பேருக்காக நம்ம மோசேயை போல மற்றவர்களுக்காக தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோம்? ஹல்லேலூயா. அதை இந்த வேளையில அவர் பார்க்கிறாரு. சிலுவையில பிதாவே நீர் என்ன செய்யுங்க, இவர்களுடைய பாவங்களை மன்னியும். எத்தனையோ ஜனங்கள் நாம் அறிந்த அநேக இடங்களில ஜனங்கள் பாவத்துல விழுந்து போறாங்க. விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, குடிப்பழக்கத்துல, அநேக காரியங்கள், உலகத்துல பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல அநேக பாவங்கள்ல ஜனங்கள் விழுந்து போறாங்க. அப்ப அவர்களுடைய பாவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்களை மன்னியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்தது, ஆண்டவரே என்னைய மன்னிங்க. அதுதான் நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபித்திருப்போம். ஏன்னா ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஆனா அதை அறியாத ஜனங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனையோ ஜனங்கள் பாவத்துல விழுந்து போறாங்க, விக்கிரக கட்டில இருக்கிறாங்க, தேவனை அறியாது இருக்காங்க, தேவனை அறியாம தூஷிக்கிறாங்க. அப்ப நம்ம தேவனிடத்துல அவர்களுக்காக நம் மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கணும். பரிந்து பேசுகிற ஜெபம். ஆண்டவரே, இவர்களுடைய பாவங்களை மன்னியும். இதே போல ஸ்தேவான் என்பவர் வேதத்துல நம்ம வாசித்திருப்போம். ஸ்தேவான் என்ன செய்தாரு? அடிக்கப்பட்டு அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு என்று சொல்லி அவர் என்ன செய்தாங்க? கல்லெறிந்தாங்க. அப்ப கல்லெறியும் பொழுது அவர் சொல்றாரு, கடைசி நேரத்துல, உயிர் போற நேரத்துல சொல்றாரு, இவர்களுடைய பாவங்களை இவங்க மேல என்ன செஞ்சிடாதீங்க, சுமத்தாதிரும். யார் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவனை அதிகமாக நேசித்தா இந்த வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து வரும். ஹல்லேலூயா. தேவனை அதிகமா நேசிச்சாதான் மற்றவர்கள் நமக்கு செய்யற பாவத்தை நம்மளால மன்னிக்க முடியும்.
ஏன்னா அது அந்த மனுஷனுக்காக அல்ல, என் தேவனுக்காக. ஹல்லேலூயா. என் தேவன் என்ன பார்க்கிறார், என் தேவனுக்காக இவனை நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் எல்லா காரியத்தையும் நமக்காக அவர் முன்மாதிரியாக எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். மன்னிக்கணும், மன்னிக்கிற இருதயம் வேணும். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நான் இப்படி செய்தேன், அதன் போல நீ என்ன செய்ய, நான் செய்த மாதிரியின்படியே நீயும் செய்யணும். அதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து போன பாதையில நாமும் கடந்து போகிறவர்களாய் காணப்படணும். அவர் சிலுவை நேரத்துல அந்த இடத்துல அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்தாரு, எல்லாரையும் மன்னித்தார். மற்றவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த இருதயம் வருமா, ஜெபிக்கிற இருதயம்? எப்ப துன்பப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா, அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு நெருக்கத்தை எனக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க, நீங்க அவங்கள என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அப்படி நம்ம ஜெபித்து பார்ப்போமே, கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனோடு கூட ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உண்மையிலே நல்லவர். அவர் நம்மளுடைய பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் இந்த இடத்துல என்ன செய்யணும்ன்றது நம்மளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம், 3:9வது வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்ன செய்யணுமா, தீமைக்கு நீ என்ன செய்யாத, தீமை செய்யாத. அவன் உன்னை உதாசனப்படுத்தினானா நீயும் அவனை என்ன செய்யாத, உதாசனப்படுத்தாத. உன்னை அவன் அசட்டை பண்ணா நீ அவனை அசட்டை பண்ணாத. அவன் உனக்கு தீமை செய்யறான், பண்ணிட்டு போட்டு நீ அவனுக்கு என்ன செய்ய, நன்மை செய்யி. ஹல்லேலூயா. தேவனை அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்யணும், ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செய்யும் போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், திரும்பவும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். துன்மார்க்கமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, உலக ஜீவியம் செய்கிறவங்க, தேவனை அறியாத ஜனங்கள், ஒருத்தவங்க நம்ம நன்மை செய்யும்போது அவங்களுக்கும் அவன் என்ன செய்வான், நன்மை செய்வான், அவனும் நன்மை செய்வான். நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்களுக்கும் நம்ம நேரங்களில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீமையான சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கிறிஸ்துவை அணிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார். மன்னி, நீ மன்னி, மற்றவர்களை மன்னி. நீ என்ன செய்யணும், அநேகருக்காக பரிந்து பேசும்படியாக மற்றவர்களுடைய பாவங்களுக்காக நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், யோபு 1வது அதிகாரம், யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசித்து பார்க்கலாம். யோபுவின் பிள்ளைகள் இந்த இடத்துல விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஹல்லேலூயா. யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்களாம். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க டர்ன் பண்ணி ஒவ்வொருத்தர் வீட்டுல அவங்க என்ன செய்வாங்க, விருந்து செய்வாங்க. அப்ப யோபுவினுடைய மனசுல ஒரு காரியம்,
ஒருவேளை எல்லாரும் இணைந்து இருக்கும் பொழுது என் பிள்ளைங்க தேவனை தூஷிச்சிருக்கலாம், ஏதோ தவறா பேசி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அவன் என்ன செய்வானாம்? வேண்டுதல் செய்வானாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைங்களுடைய பாவத்தை மன்னிங்க. நம்ம என்னைக்காவது நம்ம அப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? உன் பாவத்துக்கு நீ என்ன செய்? மன்னிப்பு கேளு. நீ பாவம் மன்னிப்பு கேட்டனா நீ பரலோகத்துக்கு போலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய ஆத்மாவுக்கு அவங்க தான் இல்லையா? நாம என்ன செய்ய முடியாது? மற்றவர்களை பரலோகத்துக்கு இழுத்து கொண்டு போக முடியாது. அவங்க பாவம் மன்னிப்பு அவங்க கேட்டு அவங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும். உன்னுடைய பாவத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஆனா இந்த வேளையில நம்ம ஜெபிக்கும் பொழுது, பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கும் பொழுது, உன் பிள்ளைகளுக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உன் கணவருக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம கேட்டோம், அநேகருடைய பாவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கணும். அதே போல இதுல யோபு என்ன செய்யறாரு? தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தேவனை ஏதோ ஒரு இடத்துல தூஷிச்சிருக்கலாம், தேவனுக்கு விரோதமா நடந்திருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னியும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே உம்மை விட்டு என் பிள்ளைங்க விலகி போயிருக்கலாம், என் கணவர் விலகி போயிருக்கலாம், என் தாய் தகப்பன் விலகி போயிருக்கலாம், என் உறவினர்கள் இவங்க இந்த பாவத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு தெரியல, ஆனா எசப்பா அவங்கள மன்னிங்க, அவங்கள மன்னிச்சு அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. என் பிள்ளை இந்த ஃபோனுக்கு இவ்வளோ அடிமையா இருக்கிறா, இந்த கார்ட்டூனுக்கு இவ்வளோ அடிமையா இருக்கிறா, இந்த உலக காரியங்களுக்கு என் பிள்ளை இவ்வளோ அடிமையா இருக்கிறா. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பாவத்தை மன்னிச்சு என் பிள்ளைய அந்த கட்டிலிருந்து விடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையிலே நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசி காரியம் என்ன என்று சொன்னால், அந்த சிலுவையின் பாடுல ஒரு மரிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம், நீங்க யாருக்கிட்டையாவது உங்கள்கிட்ட ஒரு குறை இருந்திருந்தா எனக்கு என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க சொல்லுவோம்லாம். நம்ம சொல்லுவோம்ல, நீங்க மன்னிச்சிருங்க. அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? எந்த ஒரு காரியமும் அவருடைய இருதயத்துல அவர் வைத்து கொள்ளல. அவர் எல்லாருடைய பாவங்களையும் அங்கே மன்னித்தார். ஹல்லேலூயா. அவர் பிதாவினிடத்துல கடந்து போகும் பொழுது அவரிடத்துல ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் எப்படியாக சிலுவையில் அடிக்கப்பட்டார், பாவங்களை எப்படியெல்லாம் அவர் மன்னித்தார், அதை போல நாமளும் மற்றவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் வார்த்தையிலே நாம் மன்னிப்பை குறித்து கற்றுக்கொண்டோம். அநேகரை மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கிறவர்களாய் வாழணும். இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது வார்த்தை இரட்சிப்பின் வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது வசனம் தியானிக்க சிஸ்டர் மெர்சி சிஸ்டர் அவங்க முன் வருவாங்க. இரண்டாவது வார்த்தை, கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காய் நன்றி ராஜா. ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, அப்பா நீர் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களோ கர்த்தாவே, தங்கு தடையின்றி அப்பா எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தை இரட்சிப்பின் வார்த்தை. இது எப்படி சொல்றாருன்னா, லூக்கா 23ல 32, 33 வாசிங்க. குற்றவாளிகள் ஆகிய வேறே 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். 2 கல்வர்கள் இந்த இடத்துல நம்ம இருக்கிறத பார்க்கிறோம்.
கல்வர்கள் மத்தியில தான் நம்ம ஆண்டவர் நடுவே தொங்கிட்டு இருக்காரு. 2 கல்வர்கள்ல வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர் இருக்காரு. அதுல ஒரு கல்லர் சொல்றாரு, அதுலயே 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, நமக்காக நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை போல போய் அந்த இடத்துல நிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல போய் ஒரு கல்வன் சொல்றான், ஆண்டவரே நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இந்த இடத்துல மீட்டெடுன்னு சொல்றான். இது என்ன எப்படி வார்த்தை தெரியுமா? நம்ம இந்த சபைக்கு வரோம், நம்மளை பார்த்து சில பேர் கேட்பாங்க, சபைக்கு போறீல்ல, உங்க இடத்துல என்ன மாற்றம் இருக்கு? நீ சபைக்கு போறல, உங்களோட ஆண்டவர் இயேசு இருக்காருல்ல, அப்ப நீ இதனை விட்டுருக்கியா? நீ என்ன பாவத்தை விட்டு விலகி வந்திருக்கியா? நீ யாரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா நடந்திருக்கியான்னு கேள்வி கேட்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு 41 இன்னொரு கல்வன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்றாரு? நாமோ தண்டிக்கப்படுறது நம்ம தான், ஆனா அவரு தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. அவர் நமக்காக தண்டிக்கப்படுறாரு. இதை உணர்ந்தவர்களா நம்ம வாழ்றோமா? நமக்காக நம்ம செய்யற பாவத்துக்காக தான் அவர் தண்டிக்கப்பட்டாரு. ஆனா நம்ம அதை உணரல. இந்த இடத்துல அந்த கல்வனை அவன் அந்த இடத்துல திட்டுறான். எப்படி? நம்ம செஞ்ச பாவத்துக்காக தான் அவர் தொங்குறாரு. நம்ம செஞ்ச பாவத்தினாலதான் இன்னைக்கு அவர் சித்திரவதைப்படுறாரு. ஆனா நம்ம போய் அவரை கேள்வி நீ கேட்கலாமா? இன்னைக்கு நம்ம எதா இருந்தாலும், ஏசப்பா இதை எனக்கு ஏன் செய்யல அப்படின்னு கேட்கிறோம்ல, அவரோட சித்தத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த இடத்துல பாருங்க. அதுலயே மார்க் எழுதினது 10ஆம் அதிகாரம் 17, 21, 22 வசனம். மார்க் 10, 17, 21, 22. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. 21. இயேசு அவனை நோக்கி, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு அவர் புறப்பட்டு போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆசையா வந்து ஒருத்தன் கேட்கிறான், இங்க அப்பா நான் உங்ககிட்ட வரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு 21. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கான், நீ தரித்திரத்துக்கு கொடுங்கிறாரு. நம்ம கொடுப்போமா? இப்ப ஃபாஸ்ட் வந்தவங்களை எல்லாத்தையும் பார்த்து, ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் நீங்க போட்டிருக்கிற நகை நட்டு பர்ஸு பணம் எல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னா வருவான்? இப்பவே என்ன பண்ணுவான்? கதவை திறந்துட்டு ஓடிடுவோம். இதுக்கு தான் சர்ச்சுக்கு வர சொன்னீங்களான்னு ஆண்டவர் பார்த்தும் கேட்போம், பாஸ்டர் பார்த்தும் கேட்போம். அப்படி அவன் ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கையா இருந்திருக்கான். அவன் கடவுள் பக்தி இல்லாத, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத, ஓடி வந்து ஆசையா கேட்டவங்கிட்ட அவர் சொன்னதும் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில. அவன் என்ன பண்றான்? அவன் அடுத்தது அதுலயே 22 வாசிச்சுட்டு, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனுமாய் இருக்கும்படியால் அந்த வார்த்தையை கேட்டு மனமுடைந்து, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். துக்கத்தோட போயிட்டானான். பார்த்துக்குங்க. அவன் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டானா படலையா ஒண்ணுமே தெரியல. அதை நான் ஆராயவும் இல்லை. ஏன்னா அவன் ஆஸ்தி மேல
நம்ம கிட்ட இருக்கிற பணம் காசு இருந்தா போதும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுலதான் அவன் நம்பிக்கையா இருக்க, ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கையே இல்லை. நான் என்னால இதை செய்ய முடியும்பா அப்படின்னு நம்புறவங்க யாராவது இருக்கோமா? அதை நம்ம சாகடிக்கணும் நமக்குள்ள. என்னால இதை செய்ய முடியும்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அது மிகப்பெரிய தவறு. என்னன்னா, இன்னைக்கு என்னால இதை செய்ய முடியும், நான் நினைச்சேன்னா என்னால, சில பேர் பேசுவாங்க, நானே பார்த்துருக்கேன், நான் நினைச்சேன்னா இன்னைக்கு என்னால இந்த திங்ஸ் போய் வாங்கிட்டு வந்துட முடியும், நான் நினைச்சேன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் கெத்தா வாழ முடியும் அப்படிம்பாங்க. முடியவே முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். இப்ப அங்க கேட்கிறான் அவன், ஆண்டவரே நாங்க செஞ்ச பாவத்துக்காக தான் நீங்க மடிஞ்சிருக்கீங்கன்னு அவன் கேட்கிறான். இங்க இவன் என்ன பண்றான், ஓடி ஆசையா கேட்கிறான். ஆனா அவருக்கு உடனே இவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லிட்டாரு, உடனே சொல்லிட்டாரு. ஆனா இவனுக்கு, நீ போய் இதை செஞ்சுட்டு வா, வந்தீனா என்னோட நீ இருக்கலாம்னு சொன்னார். ஆனா அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், துக்க முகத்தோட போயிட்டான். நம்ம அந்தஸ்தை போய் எப்படி வித்து கொடுக்க முடியும்? தரித்திரர்கள் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதை போய் கொடுக்க முடியுமா? நம்ம கேட்டா கொடுப்போமா? அது மாதிரி நானும் தியானிக்கிறேன், நானும் அந்த மாதிரிதான் கொடுப்போமா? மனம் திரும்பணும். மனம் திரும்பக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை. ஹல்லேலூயா. அங்க அவன் கேள்வி கேட்டான், கேட்டதோட போயிட்டான். இங்க இவர்கிட்ட இவர் மடிஞ்சு அந்த இறப்புக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படியாச்சும் போயிடணும் ஆண்டவர் கூடன்னு சொல்லி கேள்வி கேட்டு ரொம்ப மனமுடைஞ்சு கேட்கிறான், ஆண்டவரே நீங்க போகும்பொழுது என்னைய இந்த அடியேன நினைச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம கேட்குறோமா ஆண்டவர்கிட்ட? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இந்த 2வது வார்த்தை தியானிக்கும் பொழுது. ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமக்காரங்களில் ஒருவராக எண்ணப்பட்டாராம். நம்ம தேவாதி தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். மரியாளுகிட்ட சொல்லுவாங்க, தேவதர்கள் சொல்லுவாங்க, லூக்காவுல 1:35 உம்மிடத்துல வருகிறது சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவுல மரியாள் இடத்துல பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது குமாரன். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார்னு போடப்பட்டிருக்கு. பரிசுத்தம் உள்ளது யாருக்காக? அக்கிரமக்காரர்கள் ஒருவராக தொங்கப்படுறாரு. நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்காக, நம்ம செய்யற அக்கிரமத்துக்காக அவர் அந்த இடத்துல அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டாராம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. செய்யாத குற்றத்துக்கு நம்மளை யாரையாவது ஒன்று சொல்லிட்டா, நான் செய்யவே இல்லையே எப்படி என்ன சொல்லலாம்? நானே நிறைய ட்ரிப் அழுதுருக்கேன், நம்ம இந்த தப்பு செய்யவே இல்லை, ஆனா என் மேல இந்த பழி வருது, அது எப்படி ஏத்துக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக, அவர் எந்த அக்கிரமும் செய்யாத ஒருத்தர், பரிசுத்தம் உள்ளதுன்னு போட்டிருக்கு. ஆனா அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார்னு போடையில நான் ரொம்ப அழுதேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் நான் சுயமா யோசிச்சிருக்கேன், நான் எந்த தப்பும் செய்யாத என்னை போய் ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு தவறும் செய்யாத அந்த இடத்துல அக்கிரமக்காரர்னு எண்ணப்பட்டிருக்கீங்களே ஆண்டவரே, இந்த இடத்துல இனி எந்த இடத்துலயாவது எனக்கு அது மாதிரி ஒரு நேரிட்டும் பொழுது, கர்த்தாவே உம்மிடத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன். அல்லேலூயா. அவரு பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லி இருக்கு. ஆனா ஒரு பாட்டு, கல்வர் மத்தியிலே ஒரு கல்லணை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே, எப்படி போட்டிருக்கு? கல்வர் மத்தியில ஒரு கல்லணை போல தொங்கினார்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம எப்படி இன்னைக்கு இருக்கோம்?
அவர் பாடுபட்டு அந்த சிலுவையை தூக்கிட்டு போவேல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். போன வருஷங்க இதுல ஏறி வர முடியல. கொல்கத்தா மலையை பற்றி நானே இந்த இடத்துல பேசினேன். சும்மா ஒரு சின்ன பலகை அந்த உயரத்துல ஏறி நம்ம சபைக்குள்ள வர முடியல. போன வருஷம் முதல் வருஷம் இந்த சபையில. ஆனா அந்த கல்கத்தா மலையில அவரு எவ்வளவு பாடுபட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் ஆராயணும். நம்ம உள்ளத்தை ஆராயிரமா? யாருக்காக வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? நம்ம யாருக்கிட்டே வாரம் கூப்பிடுவாங்க, சிஸ்டர் வாங்க போகலாம், போய் நம்ம அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், நமக்கு கொடுத்த கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் வேலை வர முடியாதுன்னு எவ்வளோ பேர் தவிர்த்து போயிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குறோமா? ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஒப்பு கொடுக்குறதே இல்லை. எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. கோயிலுக்கு போவோம். அவர் ஊர் மணியக்காரரு, ஆர்சி தான். ஆனால் அவர் கோயிலுக்குள்ளே வரவே மாட்டார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்துனதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவார், அந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. போகவே மாட்டார். நான் கேட்பேன், ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஒரு நாள் கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் ஆண்டவரை மட்டும்தாம்மா துதிக்க வந்திருக்கேன், இவங்களெல்லாம் நான் பொன்னாடை போத்தி அழகு பார்க்க வரலை அப்படின்பார். அப்போ நீ உள்ளே அவரோட வார்த்தையை கேட்கணும்ல அப்படின்னு. எனக்கு காது நல்லா கேட்குது. எங்கே நின்று கேட்டாலும் ஆண்டவர் கேட்பாரும்பார். அப்போ நான் சொல்லுவேன், இல்லைண்ணா ஆலயத்துக்குள்ளே வரணும் அப்படிம்பேன். அப்போ இன்னொரு நாள் கேட்டேன், ஆனால் ஏன்னா நம்ம கோயிலுக்கு அதிகமாக தர்மம் எடுக்கிறவங்க வர்றதே இல்லை, பிச்சைக்காரங்க வர்றதே இல்லை அப்படின்னு. ஒருவேளை கிராமங்கிறதுனால வர்றதில்லையோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இங்கே மட்டும் இல்லைம்மா, எல்லா கோயிலுமே பிச்சைக்காரங்க கம்மி தான் அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்க? அந்தந்த கோயிலில் இருக்காங்களே. இல்லைம்மா அப்படின்னாரு. ஏன்னா கோயிலுக்குள்ளே அதுக்கு மேலே இருக்காங்கல்ல, கோயிலுக்குள்ளே இருக்காங்க, அதை விட அதிகமாக உள்ளே இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ என்ன நீ பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், போய் என்ன கேட்குறீங்க? உள்ளே போய் எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு, என் பிள்ளை வாழணும், நான் வாழணும், எனக்கு கார் கொடு, பங்களா கொடு, இதுதானே கேட்குறீங்க? என்னைக்காவது நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போய் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த கோயிலை நல்லா இன்னும் எழுப்பி கட்டணும், இந்த கோயிலுக்கு தேவையானதை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நீ போய் கேட்டிருக்கியா அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு அசைக்கப்பட்டுச்சு. அப்போ நீ வெளியே நிற்கிறியே, நீ என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நீ பிச்சைக்காரங்கள ஒருத்தர நிற்கிறியே அப்படின்னு கேட்டேன். நான் எப்போதுமே எங்கள் இடத்துல இருக்கிற ஆஸ்தியே எனக்கு இந்த ஒரு ஆயுசும் பத்தாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. டெய்லி வேலைக்கு போனாதான், நீ ஆசாரி வேலை தச்சு வேலை செஞ்சாதான் உனக்கு பிள்ளைங்க நாங்கள் இத்தனை பேர், 5 பேர், கூட பிறந்தவங்க அத்தனை பேர், உனக்கு எவ்வளோ செலவு இருக்குது, நீ இப்படி சொல்றியேங்கிறேன். நீங்கள்லாம் இருக்கையில் எனக்கு என்ன கவலை? நீங்கள்லாம் தான் எனக்கு அழியாத சொத்து. ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அவர் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்காருன்னு சொன்னார். அப்போ வெளியே பிச்சைக்காரங்க ஏன் கம்மியாக இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறேன். அதுக்கு சொன்னார், அவங்கள விட இவங்க தான் மேன்மையானவங்க அப்படின்னாரு. எப்படி நான் சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, அவங்க ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுங்க, எங்களை போல இல்லாத ஏழைகளுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனா உள்ள போனவங்க எனக்கு கொடுன்னு தான் ஜெபிப்பாங்க. வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய கொடுங்க, இன்னும் எங்களை போல இல்லாத பசியும் பட்டினியுமா இருக்கிற எங்களுக்கு அவங்க நிறைய தர்மம் செய்யணும்னு கொடுப்பாங்க. இப்ப யார் உண்மையா ஆண்டவரை தேடுறாங்கன்னு கேட்டாங்க. இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நான் துக்கமா இருந்தேன். எங்க அப்பா சொன்னது உண்மை. நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம், நம்ம யாருக்காக வாழ்றோம்? அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, எனக்காக மட்டும் மன்னிப்பு கேட்பேன். சிஸ்டர் சொன்னது உண்மை, நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பேன். கேட்டுட்டு இன்னைக்கு உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி நடப்பீங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அது எவ்வளோ பெரிய தவறுன்னு இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார். அப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? அவன் தப்ப உணர்ந்து இன்னொருத்தனுக்கு சொல்றான். நம்ம செய்ய தவறுதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல தண்டிக்கப்படுறோம். ஆனா அவரு
செய்யாததுக்கு தவறுக்காக இந்த இடத்துல தண்டிக்கப்படுறாருன்னு சொல்றோம். இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? எங்க அப்பா இன்னைக்கு சொன்னதை நினைச்சு நான் அழுதேன். எங்க அம்மா இறந்ததும் அவருக்காக அவர் கவலைப்படுவாருன்னு நான் நினைச்சேன். அன்னைக்கு கூட அவர் சொல்றாரு வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும், என்னை அம்பிகா பார்த்துக்குங்க, அம்பிகா பார்த்துக்குங்க. அப்ப கூட அவர் சுயநலமா யோசிக்கல. நடக்க முடியாது, உன்னால எனக்கு சாப்பாடு கொடுத்தாதான் நீ சாப்பிட முடியும், உனக்காக நீ நினைக்கல, எனக்காக நீ நினைக்கிறியே. இந்த வார்த்தையை கொடுக்கும்போது நான் அழுதேன். எல்லாத்துக்கிட்டையும், என் தம்பிங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும், அக்காவை விட்டுறாரு, யாருக்காகவும் கேட்கல, எனக்காக கேட்கிறாரு. அப்ப கூட இந்த வயதான காலத்துல நான் சொல்லிட்டு வந்தேன், நான் இனி ஒன்று பார்க்க வருவேன், கவலைப்படாதனான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப சொன்னாரு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டோமா, இன்னும் வாழ்க்கை வாழ போறது நிறைய இருக்கு, நீ கடவுளை பிடிச்சிக்கிட்ட, அவரு சொல்றபடி நீ கேட்டு வாழ்ந்துக்கோ. எனக்கு சொன்னார் கடைசியா நான் ஊர்ல இருந்து வரையில, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டமா, சபைகளுக்கு போறேன் நானே வெறுத்தவர் என்னைய ஃபர்ஸ்ட் என்னை கேள்வி கேட்டவர் அன்னைக்கு சொன்னாரு, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கிட்ட, அவர் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கோ. நான் நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டேன், நாளைக்கே நான் ஆண்டவர் கூப்பிட்டாலும் நான் போறவேன், ஆனா நீ இன்னும் வாழணும், நீ எல்லாத்தையும் வாழ வைக்கணும். உனக்கு நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன கடவுள் கொடுத்துருக்காருன்னு நான் யோசிச்சேன். அப்ப சொல்றாரு, என் மனசுல இருக்கிறத சொன்ன மாதிரியே சொன்னார், உனக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என்ன தெரியுமா, பொறுப்பு. அப்பதான் நான் நினைச்சேன், அப்ப இன்னும் நமக்கு அறுவடை செய்யறதுக்கு இந்த சபையில எனக்கு நிறைய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. போறேனா, ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க போறேனா, இந்த ரட்சிப்பின் வார்த்தையை அவங்களுக்கு நான் சொல்றேனான்னு ஆண்டவர் என்னை பார்க்கிறார். எங்க அப்பா சொல்லும் போது என்னை தொட்ட வார்த்தை, நம்ம செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கணக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒண்ணு மட்டும் தடையே பண்ண மாட்டாராம் நம்ம செய்யறதுல. என்ன தெரியுமா, நீ செய்யற புண்ணியங்கள் அவர் கேள்வியே கேட்க மாட்டாராம். நீ யாருக்கு என்ன செஞ்சாலும், கெடுதல் செஞ்சா கேட்பாரு, தண்டிப்பார். ஆனா நன்மையை செய்யும் பொழுது நம்மள அவர் கேள்வி கேட்க மாட்டார். ஏன்னு கேட்டா அந்த அதிகாரம் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு, செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி வாழ்றோங்கிறது தான் இந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மெய்யாகவே. நம்ம அது பரதேசில் இருப்பாயின்னு மொட்டையா முடிச்சிடுறோம். மெய்யானா என்னது, உண்மையாவே சத்தியமா நிஜமா ஆண்டவர் நான் சொல்றேன். ஆண்டவர் போய் அவர் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வாக்கு கொடுத்துட்டு போறாரு, சத்தியமா நீ இருப்ப. உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா, நிச்சயமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, சத்தியமா நீங்க எங்களோடு கூட பரதேசில் இருப்பீங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க சுயத்தை சாகடிக்கணும். என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு இது தெரியாது, உங்ககிட்ட தான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுயத்தை சாகடிக்கணும். ஆனா என்னால இது முடியும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம பரதேசில போய் அவரோட வாடுறது ரொம்ப கஷ்டம். பரதேசுனா என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கல, பாரடைஸ், பரலோக ராஜ்யம், அது ஒரு நந்தவன தோட்டங்க. அது அங்க போனா நமக்கு எல்லாம் உண்டு. இங்க நம்ம கஷ்டப்படணும், அங்க எந்த கஷ்டமுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வருடம் வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாருங்க, நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தமே கொடுத்துட்டாரு நம்ம சபைக்கு. அப்ப நம்ம ஏங்க போய் பணம் தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நன்மையை தேடுவோமே.
கொஞ்ச நாள் அவர் கையில ஒப்பு கொடுத்து பார்ப்போமே. என்னால முடியும்னு சொல்லாம, ஆண்டவரே என்னால முடியாது, உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன நடப்பீங்க. நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நம்ம என்னால இது முடியும்பா, எனக்கு இது வேணும் ஏன் கேக்குறீங்க? அப்பா எனக்கு இது வேணும், உமக்கு சித்தம் உண்டா? உமக்கு அதுல சித்தம் இருக்கா? என்கிட்ட அந்த பிள்ளைங்க 2 பேரும் வளர்றது உனக்கு சித்தம் இருக்கா? என் கையில 2 குழந்தையும் கொடுத்துருக்கீங்களே, உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நான் வேண்டுவேன். முன்னாடிலாம் என் பிள்ளைங்களை இப்படி மாத்துங்க அப்படிமா, இப்பெல்லாம் அப்படிதான் வேண்டுறது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் பிள்ளைங்களுக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே நீ நினைத்த நினைவுகள் என் பிள்ளையின் மீது தங்கி தாபரிக்கட்டும் தான் நான் வேண்டேன். அப்ப ஆண்டவர் இந்த விட நமக்கு வாக்கு கொடுத்துட்டார். அவர் வாக்கு மாறுவாரா? வாக்கு மாறாத தேவன் அவர்தான். நம்ம வாக்கு மாறிடுவோம், மனுஷன் வாக்கு மாறிடுவான். ஆனா கடவுள் நம்மள வாக்கு மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தவான், அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. ஆனா அவரு அதுல லூக்காவிலேயே 23:41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே அவனை கடிந்து கொண்டான். எப்படி? நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தகாததொன்றையும் அவர் ஒண்ணுமே செய்யலையே. நம்ம சொல்றோமா ஒவ்வொரு நாளும் ஏதாவது நடந்துருச்சுன்னா, அப்பா என்னை கை விட்டுட்டீங்களே அப்படிதான் கேட்கிறோம் போய். அந்த கேள்விகள் கேட்காத பிள்ளைகளா நம்ம மாறணும். அவர்கிட்ட போய் ஆண்டவரே நீர் இன்றைக்கு எனக்கு இந்த துக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி. நான் அம்மா இருந்து ரொம்ப அழுதேன். பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் பைபிள் எடுக்க முடியல, என்னால வேதம் வாசிக்க முடியல, ரொம்ப சுயமா வந்துட்டேன்னு சொன்னேன். அப்ப சொன்னார், இங்க ஜெபிக்கணும். நீங்க வேத வசனத்தை மறந்தா உன் பிள்ளைகளை நான் மறவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை எனக்கு நினைவு வந்தது. அப்ப நான் பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவரே நன்றி, எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டீங்க, நன்றி. ஆக்சிடென்ட் அது இது நாங்கள் கடைசியா பார்த்தா கேமரால பார்த்தா தடுமாறி விழுந்திருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் கூட அவங்களும் பாரடைஸ்ல இருப்பாங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல நம்ம நீ தேடிட்டு இருக்கோம், ஆனா அவங்க சீக்கிரமா ஆண்டவர் கூட்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் சுயம் என்னோட என் முன்னாடி வராம இருக்காது, ஆனா ஒவ்வொரு நாள் நான் சிலுவைகளுக்கு முன்பாக கொண்டு போவேன். ஆண்டவரே திரும்ப திரும்ப வருது இந்த காரியம், என்னை மன்னிங்க, என்னோட சுயத்தை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும். நீங்க இந்த காரியம் செஞ்சிருக்கீங்கன்னா நன்றி தான் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. எத்தனையோ நாள் ஒரு பர்ஸை நான் தொலைச்சிட்டேன். அந்த பர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்களேன். சும்மா என் மேலே ஆசை இருக்கிறவங்க சொல்லுங்க. ஒரு பர்ஸை தொலைச்சிட்டேன், சொல்லுங்க. இல்லைங்க, 10 ரூபாங்க. ஆனால் பர்ஸோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபாய். நம்ம பர்ஸில் எவ்வளோ வச்சிருக்கிறோங்கிறது இல்லை, பர்ஸ் என்ன விலை. ஹல்லேலூயா. நம்ம இங்கே ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அவர் என்ன கொடுத்தாரு எனக்கு? ஆண்டவர் தேடி நான் 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி என்ன கொடுத்துருக்காரு? கேள்வி கேட்காம நமக்காக ரத்தம் சிந்தினார் ஆண்டவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு. ஏங்க 10 ரூபா பணம் பெருசா, 10,000 ரூபாய் பர்ஸ் பெருசாங்க? ஜீவனை கொடுத்த தேவன் தாங்க நமக்கு பெருசு. நான் வந்தேன், நான் கேட்டேன், கொடுக்கவே இல்லை. நானும் வரமாட்டேன்ப்பா அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த 10 ரூபாய்க்கு பதிலாக ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? 1000 மடங்கு என்னை நிறைவா ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவர் கையில இருக்கு. அவர் தழும்புகளால நான் சுகமானேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இருக்கு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கு. அப்ப நான் அந்த 10 ரூபா காசை தேடுறதா, 10,000 ரூபாய் பர்ஸ் பத்திரமா நான் வச்சுக்கிறதா? என்ன பண்ணணும்? ஆண்டவர் தான் நான் தேடணும். ஆண்டவரை தேடுற பிள்ளைகளா இருக்கிறோமா? இந்த கேட்கிற நீங்களும் நானும் மனம் திரும்பும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும்
அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறவர்களா இருக்கணும், நம்ம சுயத்தை சாகடிக்கிறவர்களா வாழணும். இப்படி வாழ்றோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய சிந்தனையை மாற்றுவாரு. நிச்சயமா அவர் சித்தத்தின்படி நம்மளை நடக்க வைப்பாரு. வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய தேவன் அவர். என்றைக்குமே நம்ம அவரை நம்பி இருந்தோம்னா நம்ம எந்த இடத்தையுமே தோத்து போக மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துலையுமே தோத்து போனதே கிடையாது. அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிச்சான், ஆனா அவரோட சிறையிருப்பு மாற்றப்பட்டுச்சு. நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து நம்ம அறிந்திருக்கணும். நம்ம உள்ளத்தை ஆராயிறவங்களா இருக்கணும். இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்ற வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொரு வீட்லயும் தங்கி தாபரிக்கணும். அதுக்கு நம்ம ஆண்டவரை முழுமையா தேடணும். ஒவ்வொருவரையும் நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறணும். நம்ம நடத்தையில இருக்கணுங்க. என் பிள்ளைங்களை நான் திட்டினா மட்டும் பத்தாது, நான் எப்படி இருக்கிறேன் என் பிள்ளைங்க என்ன பார்த்து வளரும் வீட்டுல. அப்படிதான் நம்ம சபைக்கு வர்றவங்கள ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்கள பாக்குறோம் இல்லையா, அவங்க நம்மள நோட் பண்ணுவாங்க. சபைக்கு போறவங்ககிட்ட என்ன மாற்றம் இருக்கு கேட்பாங்க. ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரையே கேள்வி கேட்ட மனுஷன் தான் நம்ம. இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துடையவர்கள்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதனாலதான் எந்த கடவுளுமே தம் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு போடவே இல்லைங்க. நம்ம கிறிஸ்து இயேசு தான். நம்ம கிறிஸ்து இயேசு மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு போட்டிருக்கும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் உள்ளத்தை கொடு மகளே, மகனே, நீ உன்னை ஒப்பு கொடு என்கிட்ட, அது போதும். நீ எதுவும் எனக்கு கொண்டாந்து கொடுக்க வேணான்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர் நம்ம தியானிக்கிறோம், எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தேடுறோம் பாருங்க. அந்த மாதிரி எந்த கடவுளாவது இருக்காங்களா? இல்லவே இல்லை. கிபின்றது நம்ம கர்த்தர் தாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு வேற எந்த தெய்வமும் வரலாறுல வரவே இல்லை. நான் அந்த தெய்வத்தை நான் இந்த இடத்துல குற்றம் சாட்டல. என்னுடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னு நான் சொல்ல வந்தேன். என்னோட பிறப்பு எப்படி தெரியுமா? கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி தான் நான் பிறந்தேன். என்னோட வரலாறுல எனக்கு அது வரும். எனக்கு ரொம்ப அது சந்தோஷம். அப்ப நம்ம கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வரும். கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நம்ம எப்படி வாழணும்? கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு வாழறோமா? ஆண்டவர் தேடுறாருங்க. கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒவ்வொரு நாள் அவரோடு கூட சேர்ந்து பயணிக்கிறோமா? ஒவ்வொரு நாள் கிறிஸ்துவோடு கூட சமாதானத்தோட நம்ம இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்துவ கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு செயல்படும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிடத்துல கேள்வி கேட்காத பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பி வாழணும். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, இன்றைக்கு எங்களோட சுயத்தை மறைங்க அப்பா. ஆண்டவரே எங்க சுயத்தை சாகடிங்க ஆண்டவரே. இனிமேல் நான் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அப்பா வழிவாசலை திறந்து கொடுங்க தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று அந்த கல்வனுக்கு சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கல்வனை போல எங்களுக்கும் ஒரு இடத்தை அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மூன்றாவது வார்த்தை, அது இரக்கத்தின் வார்த்தை. தேவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இப்படி வேதத்திலே இயேசு தன்னுடைய அந்த கருணையை, அன்பை வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை நமது பிரதர் ராபர்ட் அவர்கள் தியானம் செய்வாங்க. ஓகே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஒரு சஜிப்போம். இயேசுவே, அந்த வார்த்தைக்காக வார்த்தையை தியானிக்க நீதி வெளிப்பட்டு அருமையாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27.
தம்முடைய தாயை நோக்கி அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். தமக்கு அன்பாயிருந்த மிகவும் அன்பாயிருந்த சீஷர்களை பார்த்தா என் தாய், என் சகோதரி அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, என் மேலே அவருக்கு அன்பாயிருந்த சீஷர்களை பார்த்து தான் அவர் வாசி பார்த்து மார்க் 3:33. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். தேவனுக்கு சித்தமாக யார் செய்யறோ அவங்க தான் எனக்கு குமாரன். பிதாவின் சித்தம் என்ன? ஏன் இந்த இப்படி சொல்றாங்க? என் தாய் இல்லை, அம்மா தாய் யாருக்கு தாய்னா பிதாவின் தான் தாய். பிதாவின் சித்தம் எது? பிதாவின் சித்தத்தை யார் எப்படி நம்ம கடைபிடிக்கும், எப்படி பிதாவின் சித்தத்தை செய்கிறோம் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரோமர் 12 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன, அது பரிபூர்ணம் என்ன, அது அன்பு என்ன விட்டை கண்டுபிடிச்சி அது மூலமாக நம்ம செயல்படுத்தினா மட்டும் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமானது யாரெல்லாம் செய்யணுமோ அவங்களாம் கர்த்தருக்கு தாயும் சகோதரமாக அப்படின்னு சொல்கிறேன். 1 யோவான் 2:15 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் அன்பு கூறாம இருந்தாலே அன்பு நம்ம என்ன சொல்லுவோம்? அதான் இதான் சொல்லுது. அப்படி அன்பு கொடுத்து ரத்தத்துள்ள நம்ம ஐக்கியமாக இருந்தால் பிதாவுடைய சித்தம் வெளிப்படும். பிதாவுக்கு எல்லாமே சித்தம். ஆமென். இயேசு நல்லவர். நாம 7 வார்த்தைகளை தியானம் செய்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அருமையாக தேவன் பிள்ளைகளை பயன்படுத்துகிறது. எனக்கு மிகவும் சந்தோஷம். மன்னிப்பை குறித்து பார்த்தோம், இரட்சிப்பை குறித்து பார்த்தோம், இரக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தேவனுடைய ஏக்கமான வார்த்தையை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இந்த ஏக்கத்தின் வார்த்தைகளை தியானம் செய்ய எஸ்தர் சிஸ்டர் வருவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஏசப்பா, நீங்கள் இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, என்னை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏசப்பா, உங்களுடைய சித்தத்தை அப்பா இந்த வசனத்தில் கர்த்தர் நீங்கள் என்ன மறைப்பொருளை வச்சிருக்கீங்களோ அதை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நமக்கு துன்பம் கஷ்டம் வந்தோன்னு ஃபஸ்ட்டு நம்ம கடவுளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான், ஏன்பா என்னை கைவிட்டுட்டீங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் யோசிச்சிருக்க மாட்டோம், அது எதனால நமக்கு வந்துச்சுன்றத சிந்திச்சிருக்கவே மாட்டோம். ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாரு, ஏசப்பா உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேட்காதவங்க யாருமே இருக்கவே மாட்டோம்.
அப்போ எனக்கு ரொம்ப நாளாக இந்த வார்த்தையை தியானிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லலை. ஆனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருந்தப்ப நான் எந்த வார்த்தையை நான் என் இருதயத்தில் தியானிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதே வார்த்தையை என் தேவன் அந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் இது கண்டிப்பாக உங்கள் இருதயத்தில் பேசப்படும்னு. மரண பயம் இல்லாத மனுஷன் யாராவது இருப்பாங்களா? இன்னைக்கு மரணம் வரும் தெரியாது. இப்போ இந்த கடந்த நாட்கள்லே அநேக மரணங்களை நான் கேள்விப்பட்டுட்டேன். ஆண்டவரே போதும்பான்னு சொல்கிற அளவுக்கு 2 நாளே கூட முன்னாடி கூட ஒரு மரணம். யார் இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு கிடையாது. இந்த உலகத்தில் நிச்சயமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் ஏசப்பா தேவனை பற்றி ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு ஏன் இந்த வார்த்தையை கேட்டார்? அப்போ பிதா கைவிட்டுட்டாரா ஏசப்பாவை அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் ரொம்ப நாளாக தோண்டிட்டு இருந்துச்சு. அப்போ தான் தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாரு. நம்ம பைபிளில் அநேகம் அவர் அன்பான தேவன், சமாதான கர்த்தர் இப்படியே தான் வாசிக்கிறோம். ஆனால் அவர் எரிச்சலின் தேவன்னு கூடன்றதை நம்ம அநேக நேரங்களில் மறந்துடுறோம். அவருக்கு நம்ம தெரியாமல் பாவம் செஞ்சிட்டோம், தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா அவர் மன்னிப்பார். ஒரு தடவை இல்லை, 7-70 தடவை கூட மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நம்ம துணிகரமாக செய்கிற பாவங்களுக்கு பாவம்னு இது தெரிஞ்சிருச்சு. ஆனால் தெரிஞ்சுமே நான் பாவம் செய்வேன், என்னை மன்னிச்சிருவாருன்னா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். பிதா கோபக்காரரு. அதனால தான் உங்களையும் என்னையும் அடிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த அடியை நம்ம அடித்தா நம்ம தாங்குவோமா? அவ்வளோதான். என்ன இப்பயே இயேசுவை மறுதளிங்கன்னு சொல்லி அதான் சொல்கிற மாதிரி கத்தியோ துப்பாக்கியோ எடுத்துகிட்டு வந்துன்னா மறுதளிச்சுட்டு ஓடியே போயிடுவோம். உண்மை அதுதான். நம்ம பேசலாம் சபையில் நான் தேவனுக்காக வாழுவேன், தேவனுக்காக ஜீவனை கொடுப்பேன்னு. ஆனால் நிஜத்தில் நடக்கும்போது தான் தெரியும் நம்மளோட கேரக்டர் என்னன்றது. அது மாதிரி அப்போ உலகத்து பாவம் அனைத்து நம்மளோட பாவம் எல்லாமே ஏசப்பா மேலே அந்த நேரத்தில் சூழ்ந்திருந்தனால தான் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். அந்த பாவத்தை அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் அதே போல் 2 நாளைக்கு முன்னாடி அவர் அந்த பாடுகள் வரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை தேவன் ஜெபிக்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. நமக்கு அநேக நேரங்களில் ஏசப்பா பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் ஜெபிக்கிறாருன்னு. ஜெபிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா, 1 மணி நேரமாவது விழுத்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு சீசர்களை பார்த்தலாம் அவர் கேட்டிருக்கிறாரு. அது போலதான் இக்கட்டு காலத்துல, ஆபத்து காலத்துல, வேதனை ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வரும்போது மனுஷனிடத்துல போய் நிக்காம முதலாவது நம்ம கண்ணை யாரை நோக்கி பார்க்கணும்னா பிதாவை நோக்கியும் ஏசப்பாவை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். இந்த காரியங்கள்ல இருந்து என்னை விடுவி தரலுங்க. ஏன்னா மனுஷன்கிட்ட போய் நீங்க சொல்லி பாருங்களேன், கேட்பாங்க. தலையாட்டி கேட்டுட்டு இங்கிட்டு போனோன்னே நம்மளே கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது அதை சொல்லி காட்டுவாங்க. ஏன் நம்மளே செஞ்சுருக்கிறது தானே, நம்ம நல்லவன்லாம் சொல்லிக்க முடியாது. வரைக்கும் கேட்போம், தலையாட்டுவோம். ஆனால் நம்ம அப்பா ஏசப்பா அப்படி செய்வாரா? எனக்காவது நீ இப்படி இருந்த, நீ இப்படி பண்ண, உன் காரியம் எப்படின்னு நம்மளோட கண்ணீருக்கு மனுஷங்கள்ட்ட வேல்யூவே கிடையாதுங்க, வேல்யூவே கிடையாது. நம்ம மனசார அழுதுருப்போம், அவ்வளோ வேதனை நம்ம இருதயத்தில் இருந்திருக்கும், எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏசப்பா முன்னாடி போய் நின்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்களேன், அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு உங்களோட வேல்யூ, அவர் அதை கரங்களில் ஏந்துக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நான் என் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்குன்னு யாரும் இல்லையே நான் நின்ற நேரத்துலலாம் நான் இருக்கிறேன். அவரை நான் நேராக பார்த்தது இல்லைங்க. நான் தரிசனத்துலையோ இல்லை நான் சபையிலையோ நான் தேவனை பார்த்துருக்கிறேன் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் என் கூட இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். என் கூட யாரும் இருக்கிறதையும், நான் அழுகிறதையும், நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கும் போது அந்த காரியங்கள் நிறைவேறுறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போதான் நான் உணர்ந்திருக்கேன், உங்களை பார்க்கறதுக்கு சாதாரண காரியம் இல்லை ஏசப்பா. ஏன்னா நான் பாவங்கள் நிறைய செஞ்சுருக்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கான துணிகரம் நீங்கள் கடவுள், அந்த என்கிட்ட பயம் இருக்குது ஏசப்பா அப்படின்னு. ஆனால் அவர் என் கூட இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேங்க. இந்த நாளில் அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் அந்த உலகத்தை மீட்டிருக்கலாம். பாவம் செஞ்சவங்களை அழிச்சிருக்கலாம், இந்த உலகத்தையே அழிச்சிருக்கலாம், புதிய மனிதர்களை உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அழிவையோ தண்டிக்கிறதையோ அவர் நமக்கு கத்தே கொடுக்கல, மன்னிக்கிறதையும். அதனால தான்
நாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறினாதான் இந்த உலகத்தின் மீட்பு கிடைக்கும்ன்றது ஏசப்பாக்கும் தெரியும். அவரு அந்த பாடுகள் படும்போது அவர் தேவனா இல்லை, கடவுளா இல்லை, சாதாரண மனுஷனா தான் இருந்தார். அப்போ அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அவரும் அதை நினச்சிருந்தார்ல. அவர் அப்போ ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும்னு. அப்போ அவருக்கும் எவ்வளோ ஒரு அந்த மரண பயம் அவருக்குள்ள இருந்திருக்கும். அப்போ அவர் என்ன செஞ்சாரு? ஜெபிச்சாரு. அந்த பயம் நீங்கணும், அந்த பலவீனங்களில் தாங்கக்கூடிய பலனை யார் தரணும்? பிதா தான் தரணுன்றதுக்காக அவர் ஜெபிச்சாரு. இந்த நேரத்தில் நம்ம அவருக்கு என்ன இந்த வார்த்தையின் மூலமா அது அவர் நமக்கு கற்று தர்றாருன்னா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, இக்கட்டு காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த வார்த்தை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் நிகழ்ந்துச்சு. ஆனால் பல வருடங்கள் கழிச்சும் இன்னைக்கும் நம்ம ஏன் ஒவ்வொரு வருஷமும் இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டே வரோம்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. ஏசப்பா பாடுபட்டாரு, உயிர்த்தெழுந்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் வருஷம் வருஷம் இந்த காரியத்தை நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம்? இன்னைக்கும் நம்ம பாவம் செய்கிறோம். அன்னைக்கு அந்த ஜனங்கள் அவர் உலக மீட்பர், நமக்காக தான் அடிக்கப்பட்டப்படுறாருன்றது கூட தெரியல. அவரை கேலி கிண்டல் பண்ணாங்க. அவர் கூப்பிடும்போது, தேவனை நோக்கி கூப்பிடும்போது சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான்னு சொல்றாங்க. தேவனை நோக்கி கூப்பிடுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும், ஏசப்பா நமக்காக தான் மரிச்சாருன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சுமே இது தேவனுக்கு பிடிக்காதுன்னு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். இங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா தெரிஞ்சே நம்ம போவோம். இதை செய்யாதேன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா நம்ம தெரிஞ்சே அந்த காரியத்தை செய்வோம். அப்போ எத்தனை அவங்க ஒரு தடவை தான் அடிச்சாங்க, ஒரு தடவை தான் முள்முடி சுட்டி இருப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு துணிகார பாவத்துக்கு எத்தனை தடவை தேவனை அடிக்கிறோம், எத்தனை தடவை தேவனுக்கு முள்முடி நம்ம சூட்டுறோம். என்னைக்காக யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒரு நிமிஷம் அவருடைய கல்வாரி அந்த பாடுகளை நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு நம்ம அந்த பாவத்துல இருக்கவே மாட்டோம். பாவத்துல நமக்கு விழுந்து போற சூழ்நிலைகள் வரலாம். நம்ம மனுஷன்தான், கடவுள் கிடையாது. மனுஷன்தான். சில காரியங்கள் நம்மளை தூண்டலாம், பிசாசின் கிரிகளா இருக்கலாம், இல்லை நம்மள எது வருவிச்சிட்டதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் அந்த கல்வாரி பாடுகளை நினச்சி, ஏசப்பா எனக்காக நீங்க பாடுபட்டீங்களே, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகி வந்துடணும். யோபு நம்ம பைபிள்ல அநேக தரம் அவரை பத்தி நம்ம தியானிச்சிருக்கிறோம். யோபு எந்த தவறுமே செய்யாத மனுஷன், தேவனுக்கு மிகவும் பிடிச்சமான மனுஷன். அவரு படாத கஷ்டமா, அவரு இழக்காதது ஒன்றாய். இன்னுமே இழக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. சகலத்தையும் இழந்துட்டார். இழந்தது மட்டும் இல்லாம சரீரம் முழுவதும் புண்கள். அவங்க மனைவியும் சொல்றாங்க தேவனை தூசிச்சிருன்னு. ஆனா யோபு ஒரு நிமிஷமாவது தேவனை தூசிச்சாரா? இல்லை ஏன் எனக்கு இந்த நிலைமை, எதனால இதுக்கு வந்துச்சுன்னு அவர் நினைச்சாரா? இல்லை ஏசப்பா பார்த்து அவர் ஏதாவது கேள்வி கேட்டாரா? இல்லவே இல்லை. தேவனிடத்துலேருந்து நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெறாமல் இருக்க முடியுமா அப்படின்னு அவர் அந்த சொன்னனால தான் இன்னைக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சி இன்னைக்கு அவரை பற்றி நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யோபுவை விடவா நமக்கு சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட போகுது? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ நம்மளால தாங்க முடியும், எவ்வளோ காரியங்கள் கொடுத்தா நம்மளால இது பண்ண முடியும்னு தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் அவரை பற்றி அந்த கேள்வி கேட்கிற வார்த்தையை நம்ம இந்த நாள் வேணா கேட்டிருந்திருக்கலாம். ஆனா இன்னுமே கேட்காம இந்த காரியங்கள்ல இருந்து என்னை விடுவீங்கப்பான்னு அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஒவ்வொரு நம்ம என்ன சொல்ற மாதிரி நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். இனிமேலாவது நம்ம வருகிற நாட்கள்ல நம்மளை போல தானே அடுத்தவங்களுக்கும் கஷ்டம், நம்மளை போல தானே நம்ம இருதயத்தில் உள்ள வேதனைகள் தானே மற்றவங்களுக்கும். அப்போ மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கஷ்டம்தான். நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கிறதுன்றது கஷ்டம்தான். நமக்கும் கோபம், எல்லா காரியங்களும் வரும். ஆனால் ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க, அவங்கள மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. சிலுவையில் நீங்கள் அநேக காரியங்கள் 7 வார்த்தைக்கும் 7 அர்த்தத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனார். மன்னிக்கிறத, இரக்கத்தை, தன் தாயை கைவிடாதத, ஜெபிக்கிறத, எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா
இந்த வார்த்தையின் மூலியமா கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எனக்கு பேசினது ஏசப்பாட்ட, இந்த வார்த்தை கொடுத்துருக்குறீங்களே இது என்னவா இருக்கும் அப்படின்னா, உனக்கு கஷ்டம் வர வேலையில் நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் இருக்கிறேன் உனக்கு. நீ மனுஷத்தை நம்பாத. இருப்பாங்க நமக்கு, ஆனால் அவங்களால நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம மனிதர்களை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நமக்கு சுற்றுலங்க எல்லாம் வேணும் தான். ஆனால் முதலாவது எல்லாருக்கும் நமக்கு எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளும் தேவனை மட்டுமே கண்ணோக்கி பார்ப்போம். நமக்காக மட்டும் இல்லாமல் அநேகருக்காகவும் ஜெபிப்போம். அநேகருக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய காரியங்களையும் மாற்றுவார். தடைகள் நம்ம வாழ்க்கையில் வருது, தேவன் ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அந்த காரியம் நிறைவேற மாட்டேங்குது. அப்படின்னா ஏன் நான் தான் ஜெபிக்கிறேனே, ஏன் இந்த காரியம் நிறைவேற மாட்டேங்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிக்காம தேவன் இடத்துலப்பா உங்களுக்கு சித்தம் இருந்தால் இதை நிறைவேறட்டும், இல்லையா இந்த காரியங்கள்லேருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானா அது நிறைவேறும், இல்லைன்னா அந்த காரியத்தை ஏன் நம்ம வாழ்க்கையில தடை பண்ணாருன்றதை தேவன் வெளிப்படுத்துவார். தவிப்பின் வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன் என்றார். இன்னைக்கு இந்த வார்த்தையை பாஸ்டர்மா தியானம் செய்வாங்க. ஹல்லேலூயா. ஒரு விசையாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இயேசப்பா நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 5வது வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்படும்படியாக நாங்கள் ஒரு விசையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுங்க, நீங்கள் பேசுங்க, மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 5வது வார்த்தையாக தேவன் சிலுவையிலே பேசின வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். என்ன வார்த்தை? தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு என்னது? தாகமாக நான் இருக்கிறேன், எனக்கு தாகம் எடுக்குது. ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் உள்ளது. மனுஷனாக இருந்தோன்னா நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஹியூமனாக இருக்கும் பொழுது பசி இருக்கும், தாகம் இருக்கும். என்ன நம்மளுக்கு எப்படி நம்ம சரீரத்தில் எப்படிலாம் நம்ம பாடுகள் ஒரு மனுஷனாக நம்ம அனுபவிப்போமோ எல்லாவற்றையும் தேவன் அங்கே அனுபவித்தார். சிலுவையிலே அவர் மனுஷனாக அவர் என்ன செய்கிறாரு? அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு எல்லாம் எப்படி நம்மளுக்கு தாகம் இருக்குமோ, பசி இருக்குமோ, அதே போல அந்த இடத்துல அவருக்கு தாகம் உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். உலகத்தை உண்டாக்கின தேவன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பசியை அவர் அடைக்கிறவர். தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன், எல்லா தேவைகளையும் சந்தித்தவர். அந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன், எனக்கு என்ன எடுக்குது? தாகம் எடுக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இதில் நம்ம இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இதில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாவற்றையும் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார். இதெல்லாம் நடக்கணும்னு முன்னக்கூடியே இப்படிலாம் நடக்க போகுது, ஏசப்பா சிலுவையில் அறையப்பட போறாரு, இதெல்லாம் நடக்கும்னு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது எல்லாமே நடந்தேறி கொண்டே இருந்தது. அதுல ஒன்று என்னது? தாகமா இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்ப முன்னக்கூடியே இது என்னது? சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 22 சங்கீதம் 22 15வது வசனம். சங்கீதம் 22:15வது வசனம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என் மரண தூளிலே போடுகிறீர் என்னை. ஹல்லேலூயா. என் நாவு என்ன செய்தான்? மேல் வாயோடே
ஒட்டி கொண்டது. அப்படிப்பட்டதாக ஒரு தாகம். இந்த இடத்துல தேவன் அந்த வழியாக அவர் கடந்து போகிறார். 2 விதமான தாகம் உண்டு. சரீரத்தின் தாகம். சரீர பிரகாரமாக அவர் அவ்வளோ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனையும் அவர் இழந்து போயிட்டாரு. அவர் அந்த இடத்துல தேவனா இருந்திருந்தா அவருக்கு என்ன ஆயிருக்காது? இப்படியான காரியங்கள் அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். அந்த இடத்துல எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட அவருக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் அந்த இடத்துல அவர் மனுஷனாக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மனுஷனுக்கு என்னெல்லாம் சரீரத்துல பாடுகள் வருமோ அது எல்லாவற்றையும் அவர் சிலுவையில அவரும் அதை எல்லாவற்றையும் சகித்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இந்த நேரத்துல நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம், என்னுடைய காரியத்தை தேவன் அறிவாரா? நான் இப்படி ஒரு நெருக்கத்துல இருக்கிறேனே, இல்ல என் சரீரத்துல இப்படி ஒரு பாடு இருக்குது, ஆனா எந்த ஒரு மனுஷன்டையும் கூட நான் போய் சொல்ல முடியல. சில காரியங்கள் நம்ம டாக்டர்ஸ்ட கூட போய் நம்ம பேசும் பொழுது சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படுவோம். அப்ப என்னால சொல்ல முடியல, என் சரீரத்துல இவ்வளோ நெருக்கமான காரியங்கள், பாடுகள், நான் சோர்ந்து போறேன், இப்படி நான் ஒரு சூழ்நிலைகளை கடந்து போறேன். இதை தேவன் அறிவாரா? கண்டிப்பாக அறிவார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பாடுகளை அனுபவிக்கிறோமோ அதெல்லாவற்றையும் அவர் முன்னதாகவே நம்மளுக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை என்ன செய்யுது அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவருக்கும் தாகம் உண்டாயிருக்கிறது. சரீரத்துல ஒரு சரீர பிரகாரமான ஒரு தாகம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன அது தாகம் எடுக்குது. அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க? காடியை கலந்து கொடுக்குறாங்க. யூதர் பெண்கள் அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, சரீரத்துல ஒரு பாடு இருக்கும் பொழுது, வலி இருக்கும் பொழுது அவங்க சில மதுபானங்களை என்ன செஞ்சிருவாங்களாம்? கொடுத்துருவாங்களாம். அப்ப அது குடிக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யாது? அந்த சரீரத்துல இருக்கிற வலி என்ன தெரியாது. அப்ப அவங்களுக்கு தெரியாம அப்படியே மரணத்துல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது செஞ்சிருவாங்களாம். அப்ப அந்த இடத்துல கூட அப்படிப்பட்டதான காரியங்கள் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அந்த காடி அவர் என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. அதன் மூலமா கூட அந்த நொடி பொழுதுல அவ்வளோ நாட்களும் அவர் என்ன செய்யறாரு? பாவத்திலே அவர் பாவம் தன்னிடத்துல அணுகாதபடி அவர் தன்னை காத்து கொண்டாரு. அந்த கடைசி நொடி பொழுதுல கூட அவங்க காடியை கொடுக்கும் பொழுது, நான் அதன் மூலமா என்னுடைய சரீரம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த காடியை பெற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாகம் எனக்கு எடுக்கணும். என் பிள்ளைங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அது எனக்கு தெரியணும். என்னென்ன பாடுகள் வழியா பிள்ளைங்க கடந்து போறாங்க அது எனக்கு தெரியணும். அப்ப அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் தெரியாத தேவன் அல்ல. அதனாலதான் அவர் நம்மளுடைய காரியங்களை அவர் அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளை விடுவிக்கும்படியாக அவர் கடந்து வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது முதலாவது தாகம். 2வது தாகம் என்று சொன்னால் அது ஆத்தும தாகம். 2வது தாகம் என்று என்னது? ஆத்தும தாகம். அவருக்கு ஒரு தாகம் இருந்து கொண்டே இருந்தது. தாகமா இருக்கிறேன். ஒன்று சரீர பிரகாரமா அவர் சொல்றாரு, எனக்கு தாகம் எடுக்குது. ஆனா இன்னொரு விதமான தாகம் அவருடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கிறது, ஆத்தும தாகம். எனக்கு முன்பதாக இத்தனை ஜனங்கள் நின்றுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமே, இவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுமே, நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து வரணுமே என்ற ஒரு தாகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்ம போலவே தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு எல்லா பசியும் இருந்தது. எல்லா நேரங்களிலும் அவர் என்ன செய்தார்? நடந்து திரிந்தார். 3 வருடங்கள் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். அந்த 3 வருடங்களும் மனுஷனை போல எல்லா இடத்துலையும் நடந்து திரிந்து அவர் எல்லா காரியத்தையும் நம்மளை போலவே அவர் சகித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய தாகத்தை நாம் இன்னைக்கு என்ன அறிந்து கொள்ளணும்? ஆத்தும தாகம். இன்றைக்கு அவர் நம்மளை அழைக்கிறார், நீங்க என்ன செய்யுங்க? என்னுடைய தாகத்தை தீர்க்க வருவீங்களா? எத்தனையோ ஜனங்கள் நாம் பார்க்கிறோம், அநேகர் தேவனை அறியாது இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்போ ஏசப்பா கிட்ட கடந்து வர முடியும்? தேவனுடைய வருகை எப்போ வேணாலும் வரலாம். அப்போ ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரம்தான் கர்த்தரோட அந்த வருகைக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை அறியாதவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க கைவிடப்படுவாங்க. அப்போ ஒரு தாகம்,
தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்கு அந்த தாகம் கண்டிப்பாக வேண்டும். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இங்கு ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், ஒரு தரித்திரன் இருக்கிறான். தெரியாதவங்க இதை நல்லா கவனிங்க. 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன். அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல அந்த தரித்திரன் எப்பயுமே அங்க இருப்பான் இல்லையா? 19வது வசனத்திலிருந்து, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இதுல 2 விதமான பேர். ஐஸ்வர்யவான் ஒருத்தன், தரித்திரன். அந்த தரித்திரன் பேரு லாசரு. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல அந்த தரித்திரன் எப்பயுமே இருப்பான். அப்போ அவங்க இருக்கும் பொழுது அவன் சரீரம் முழுவதும் பருக்கள். அவன் எப்பயுமே அங்கதான் இருந்தான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். வேதனைக்குள்ளாகவே ஒருவன் இருந்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அந்த ஐஸ்வர்யவான் கண்ணுக்கு அவன் தெரியல. ஒரு நாள் கூட அவனுக்கு உதவி செய்யணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல அந்த தரித்திரன் மரித்து போனான். ஒரு நாள் அந்த தரித்திரன் மரித்து போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஐஸ்வர்யவானும் ஒரு நாள் மரித்து போயிட்டான். அப்போ போகும்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் பார்க்கிறான். ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்னா பாதாளத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறான்? பாதாளத்துல இருக்கிறான். அங்க இருந்து அவன் பார்க்கிறான், லாசரு எங்க இருக்கிறான்னு பார்த்தா ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடியில அந்த லாசரு இருக்கிறான். ஆனா நான் எங்க இருக்கிறேன்? இந்த பாதாளத்துல, இந்த அக்கினிக்குள்ள நான் இருக்கிறேனே. கீழே பூமியில வாழும்பொழுது நான் எப்படி இருந்தேன்? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எல்லாமே இருந்தது, எல்லா ஐஸ்வர்யமும் இருந்தது, எல்லா தேவையும் எனக்கு சந்திக்கப்பட்டுச்சு. நம்ம நிறைய நேரங்கள்ல நினைப்போம், ஐஸ்வர்யவான் அவங்க தவறு செய்யறாங்க, அவங்க துன்மார்க்கமா வாழ்றாங்க, ஆனா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துகிட்டே இருக்கு. நிறைய நேரங்கள் சொல்லுவாங்க, நாங்க தேவைன்னு எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நம்ம நிறைய நேரங்கள் உலக பிரகாரமா பார்த்துருப்போம்ல, ஐஸ்வர்யம் எங்க அதிகமா இருக்கோ அங்கேயே திரும்ப ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கும். அவன் துன்மார்க்கமா ஜீவிக்கிறவன் இன்னும் துன்மார்க்கமா என்ன பண்ணுவான்? தவறான பாதைகள்ல போய்கிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே நடக்கலையே. என் முன்னாடி அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானே, நான் தேவனை தேடுறேனே, நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறேனே. ஹல்லேலூயா. இங்க அப்படிதான் இங்க சம்பவம். அந்த லாசரு தேவனை அறிந்திருந்தான். ஆனா அவன் எதுல இருந்தான்? தரித்திரனாய் இருந்தான். ஆனா அவன் மரித்த பொழுது எங்க போயிட்டான்? நித்திய ஜீவனுக்குள்ளாக. ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம யோசிக்கணும். உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோன்றது முக்கியமே இல்லை. இது டெம்பரரி லைஃப், தற்காலிகமான வாழ்க்கை. ஆனா பரலோகத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா? நம்ம தேவனை அறிந்து கொண்டால் பரலோகத்துக்கு போகலாம். தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம நரகத்துல தான் தள்ளப்படுவோம். நாம போய் எனக்கு இயேசு என்று யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனாலதான் நாம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அவரை அறியலைன்னா அவங்க நரகத்துல தள்ளப்படுவாங்க.
இந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் கண்ணோக்கி பார்க்கறான், ஐயோ லாசரு அங்க இருக்கிறானே, லாசரு அவனோட விரல்ல கொஞ்சோண்டு தண்ணியை நினைச்சிட்டு வந்து என்னோட நாக்குல வைக்கட்டும். ஏன்னா அவ்வளோ தாகம், அக்கினி எரியுது, தாங்க முடியல. நெருப்பு நம்மளால விரல்ல சும்மா நம்ம நெருப்புல வைக்க முடியுமா? சும்மா வச்சு எடுக்க முடியுமா? முடியாது. அதுலயே நம்ம நம்மளால தாங்கவே முடியாது. ஆனா அக்கினி எரியுது, அவனால தாங்க முடியல. அந்த லாசருட்ட சொல்லி கொஞ்சோண்டு எனக்கு நாக்குல வந்து என்னோட தண்ணியை மட்டும் வைக்கட்டும். அப்ப அங்க என்ன நடக்குது? அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, 26வது வசனத்துல பாருங்க, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அந்த ஐஸ்வர்யவான் என்ன கேட்கிறான்? நல்லா கவனமா கேளுங்க. அந்த இடத்துல அந்த லாசருவை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, முடிஞ்சு போச்சு, நீ அங்க போயிட்ட, லாசரு இங்கே வந்தாச்சு. இங்க இருந்து நாங்க அங்க வர்றதுக்கும் அங்க இருந்து நீ இங்க வர்றதுக்கும் இனிமே எதுவுமே முடியவே முடியாது. பெரும் பிளப்பு நடுவுல இருக்கு. 2 பேருமே நாங்களே நினைச்சாலும் எங்களால அங்க வர முடியாது. இங்கே நேரமும் நாட்களும் காலமும் கையில கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ அதை யூஸ் பண்ணலைன்னா மேலே போனதுக்கு அப்புறம், நரகத்துல போனதுக்கு அப்புறம் எனக்கு வலிக்குது, வேர்க்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க புழு கடிக்குது, அது கடிக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நாட்கள் ஆண்டவர் நிறைய தருணங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? எத்தனை தடவை கொடுக்கிறார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும், மகளே இன்னைக்கு என்கிட்ட நீ வந்துட மாட்டியா, இன்னைக்கு இந்த பாவத்திலேருந்து நீ வெளியே வர மாட்டியா, இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இது தேவனுடைய காரியம் அல்ல, நீ வாழுகிற வாழ்க்கை தேவனுடைய சித்தமானது அல்ல, இதிலிருந்து நீ வெளியே வா, இந்த பாவத்திலிருந்து வெளியே வா. ஒவ்வொரு நாலு நொடியும் நம்மளை ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ காதை அடைச்சிக்கிட்டோன்னா நரகத்தில் போய் விழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை இதுலேருந்து விடுவீங்கன்னா ஆண்டவர் காதை அடைச்சிக்குவார், கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்கே பூமியில் கர்த்தர் நமக்கு தருணத்தை கொடுக்கிறார், அதை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யவான் அப்போ சொல்கிறான், ஐயோ அங்கே என்னது, இன்னும் நான் இங்கே நரகத்துக்கு வந்துட்டேன், இன்னும் என்னுடைய சகோதரர் 5 பேர் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த லாசருவை அனுப்புங்க, கூடுமா? பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் லாசரு போனாலும் அவங்க 5 பேர் நம்புவாங்களா? அது பேய் வந்துருச்சு, ஆவி வந்துருச்சுன்னு பயந்து ஓடிடுவாங்க இல்லையா? அப்ப அநேக இடங்களில் இங்க பாருங்க, உலக பிரகாரமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கே ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், என்ன, நான் என்ன செஞ்சிட்டேன்? நரகத்துல விழுந்துட்டேன், என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த கொடிதான நரகத்துல வந்து விழுகாதபடிக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசுவை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மனுஷனுக்கே ஒரு தாகம் இருக்கும் பொழுது உலகத்தை உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளோ தாகம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னும் எத்தனையோ ஜனங்கள், எல்லாரும் மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மீதும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இவங்களை தான் ஆசீர்வதிக்கணும், இவங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்ற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க இயேசுன்னு கூப்பிடும் பொழுது உங்க வாயை திறந்து உண்மையா தேவனை நோக்கி, ஆண்டவரே என்ன இந்த காரியத்திலேருந்து விடுவீங்க, என்னால இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியல, ஆனா நீங்க எனக்கு உதவி செஞ்சா நான் வெளியே வந்துடுவேன். கர்த்தருடைய பலன் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவக்கட்டிலிருந்து என் தேவன் என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆத்தும தாகம். நம்மளுக்கும் இந்த தாகம் கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன் என்று சொன்னது அதுதான். என்னுடைய ஜனங்கள் அழிந்து போறாங்க, அந்த நொடி பொழுதுலையும் நான் தாகமா இருக்கிறேன். எத்தனையோ பேர் அழிந்து போறாங்க, நரகத்துல தள்ளப்படுறாங்க. ஒவ்வொருவர் மரித்து போகும்போது யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு மரிக்கும் போது நான் இதான் நினைப்பேன், அச்சோ அவங்க ஆண்டவரை அறிஞ்சவங்களா அறியாதவங்களா?
அறியாதவங்கன்னா அவங்க நரகத்துக்கு தானே போவாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வாங்க, இங்கே வாங்க, நம்ம போவோம், போய் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். கேட்கறது கேட்காதது அவங்களுடைய விருப்பம். நீ சொன்னியா ஆண்டவர் கேட்பார். கணக்கு கேட்கிற தேவன். நீ சொன்னியா, உன்னுடைய உறவினர்களுக்கு நீ சொன்னியா, உன் குடும்பத்தாருக்கு நீ சொன்னியா, உன் கணவருக்கு நீ சொன்னியா, உன் பிள்ளைகளுக்கு சொன்னியா? எத்தனை தடவை உன் பிள்ளைகள் வழி தவறி போறாங்க, நீ சொன்னியா? செய்யக்கூடாதுன்னு நீ சொன்னியா? என் பிள்ளைங்க கேட்கல, அது கர்த்தர் பிள்ளைங்க கிட்ட கணக்கு கேட்பார். கண்டிப்பா கண்டிப்பா. 1 வயசு வரைக்கும் தான் சின்ன குழந்தைங்க பாவம் அறியலை, ஆண்டவர் விட்டு வைப்பார். பாவம் அறிகிற வயது நன்றாக பிள்ளைகளால் கணிக்க முடியும். இது தவறு இல்லைன்னு சொல்லி தெரிகிற வயது வரும் பொழுது, பிள்ளைகள் தவறும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை கண்டிக்கணும். ஏலி ஆசாரியனா இருந்தான். அவன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காதனால அவனும் மரித்து போனான், பிள்ளைகளும் மாண்டு போனார்கள். யாரா இருந்தாலும் ஒரே தண்டனை தான். அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கணும். கேட்கலையா, கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி அவங்க வீட்டில் அநேக பிரச்சனைகள். அப்போ அவங்களுடைய கணவர் ரொம்ப அதிகமாக குடிப்பார். அப்போ அடிக்கடி அவங்ககிட்ட சொல்லுவேன், உங்க கணவரை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? அன்பா என்ன செய்வாரு? கொண்டு வர பாப்பார். நீ வா மகனே, இதுல இருந்து வெளியே வா, இதுல இருந்து பாவத்துல இருந்து வெளியே வா, இது செய்யாத. ஏன்னா அவர் நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சரை அவருக்கு தெரியும். நீங்க பிரசண்ட்டை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நாட்களை மாத்திரம்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இந்த நொடி பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அது போதும் இல்லையா? ஆனா உன்னுடைய எதிர்காலத்தை காண்கிற தேவன் சொல்ற, இது உனக்கு நல்லது இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிரும், வேண்டாம், இதுல இருந்து வெளியே வா. கேட்கவே இல்லைன்னா அடுத்து என்ன விழுகும்? அடி விழுகும். நான் அநேக தடவை அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் ஆண்டவரே நீங்க சிஸ்டர் நீங்க ஒப்பு கொடுங்க. இல்லை, அவங்க சொல்லுவாங்க, வேணாம் சிஸ்டர், அடி ரொம்ப விழுந்துருச்சுன்னா நான் தானே அவரை பார்த்துக்கணும். அப்ப பார்த்துக்கங்க. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. நாம செய்யற தவறு இது சும்மா இல்லை, நாம செய்யற தவறு. நாம என்ன செய்யறோம்? நீங்க உங்க தேவன் உங்க பிள்ளைகளை பாதுகாக்காமையா நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. உங்களை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்க கண் மூடிடுவீங்க, தூங்குவீங்க. உங்க பிள்ளைகளை ஒவ்வொரு நொடி பொழுதுமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நைட்டெல்லாம் தூங்காம. அப்படிலாம் இல்லை. ஆனா உன்னை உண்டாக்கின தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கரத்துல எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கணும். நாம சரி பண்ண முடியலையா, கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும், அடிச்சு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளையா இருக்கணுமா, இல்ல நமக்கு பிரியமான பிள்ளையா மாத்திரம் இருக்கணுமா? யாரா இருந்தாலும் சரி. பிள்ளைகள், ஒரு உதாரணத்தை சொல்றேன். கணவர் நல்ல கணவரா இருக்கணுமா, இல்ல உலகத்துக்கு பிடித்தமான கணவரா இருக்கணுமா? தேவனுக்கு பிடித்தமான கணவரா இருந்தாதான் அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க எங்க போவாங்க? நரகத்துல தள்ளப்படுவாங்க. அந்த கணக்கு உங்ககிட்ட கேட்கப்படும். சும்மா இல்ல, கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, உனக்கு அந்த தாகம் வேணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியான தாகம் நமக்கும் என்னது வேணும். நாம மாத்திரம் பரலோகத்துக்கு போகக்கூடாது, நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம உறவுகளையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும். மத்தேயு 25வது அதிகாரம், மத்தேயு 25 35வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தால், பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஜனங்க கேக்குறாங்க, அப்படியா நாங்க எப்போ உங்களை பசியா பார்த்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையே? நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, நாங்க உங்களுக்கு தாகத்தை அடைக்க தண்ணிக்கு கொடுத்தோம்.
எப்ப நீங்க வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க, நாங்க உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எங்களுக்கு புரியலையே அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது 40வது வசனத்துல, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பசியா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், வஸ்திரம் இல்லாத இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நாம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் கஷ்டப்படுறவங்க, தேவையோடு இருக்கிறவங்களுக்கு நீ யாருக்கு நீ எதை செய்யறியோ அது நீ அவங்களுக்கு செய்யல, அதை நீ யாருக்கு செய்யற? எனக்கு செய்யற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை இன்னைக்கு அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை தடவை நம்ம போய் நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட போய் நம்ம ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுது அவ்வளோ துக்கமா இருக்கும். இவ்வளோ இப்படி இருக்கிறாங்களே, இன்னும் ஆண்டவர் அறியாது இருக்கிறாங்களே, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள கூப்பிடுவோம், கடைசி அவங்க வரலைன்னா நம்மளுக்கா அவங்களுக்கா, யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? ஹல்லேலூயா. அவங்க அறியாது இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்க போகணும். எத்தனை நாள் என் குடும்பம், என் பிள்ளை, என் சொந்தம், என்னுடைய காரியம், என் வேலை, ஒவ்வொரு நாளும் எனக்காக நான் என்ன செய்றேன்? போறேன். சுவிசேஷம் அறிவிக்க எத்தனை தடவை நம்ம போயிருக்கோம். கர்த்தர் அவரை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக இடங்கள்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், சபையாரா இணைந்து போவாங்க, தனியா போக மாட்டாங்க. சபை முழுவதும் வேன் பிடிச்சி எல்லா சபையா இணைந்து போய் ஒரு கிராமத்துல இறங்கி ரெண்டு பேரா அங்கிருந்து பிரிச்சு விடுவாங்க. எல்லாரும் அங்க போய் என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஒரு டீம் அங்க உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னா, சுவிசேஷம் அறிவிக்க போயிருக்கிறவங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. அங்க ஒரு 4-5 பேர் உட்காந்து ஜெபிப்பாங்க, அங்க 2 பேர் போவாங்க. ஹல்லேலூயா. எப்போ அந்த நாட்கள் நம்ம சபைக்கு வரப்போகுது? தாகம் இருக்கும் பொழுது இந்த இடம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஒருவருடைய தாகம் அல்ல, எல்லாரும் இணைந்து நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலே நித்திய ஜீவனை நாம மாத்திரம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அல்ல, நம்மளுடைய ஜனங்களும் சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்படி நீங்க மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறை இருப்பை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது 6வது வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து சோதரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்க பேசி இடைப்பட்டு வழிநடத்துங்க. இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முடிந்தது என்று இந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப முடிந்தது என்று சொல்லும் பொழுது வேதத்திலே பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவுக்கு வந்த காரியம் இயேசு சிலுவையிலே வந்து அந்த வார்த்தையை முடிக்கிறார். என்ன காரியம் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் அநேக திட்டங்களை வகுத்து வைத்தார்கள். எப்படி? இவனை எப்படியாவது பிடித்து விடலாம், எப்படியாவது கைது செய்யலாம், எப்படியாவது முடித்து விடலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொன்னாங்க. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில முடித்தார். அவங்க திட்டம் இவர் மேல பலிக்கல, பிதாவின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா.